இரண்டாம் காங்கோ போர் அல்லது பெரிய ஆப்பிரிக்க போர் என அழைக்கப்படும் போர் 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள் ஆரம்பமானது. இது உலகின் மிக கடுமையான உள்நாட்டுப் போர்களில் ஒன்றாகும். 9 ஆப்பிரிக்க நாடுகளும் 20க்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்களும் இதில் ஈடுபட்டன. 1997இல் நடந்த முதல் காங்கோ போர் முடிவில் மொபுடு சேசே சேகோவின் அரசை கலைத்த லாரன்ட் டெசிரே கபிலா காங்கோ ஜனநாயக குடியரசின் புதிய தலைவரானார். அவரை ருவாண்டா மற்றும் உகாண்டா ஆதரித்தன. ஆனால் அதிபரான பிறகு கபிலா இவ்வெளிநாட்டு படைகளை நாட்டை விட்டு வெளியேற்ற முயன்றார். 1998இல் கபிலா ருவாண்டா மற்றும் உகாண்டா படைகளை வெளியேற்றியதும் அவை ஆர்சிடி, எம்எல்சி போன்ற கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவு தர தொடங்கின. இதன் பின்னர் காங்கோவில் பெரும் கலவரம் ஏற்பட்டு போர் வெடித்தது. அங்கோலா, நமீபியா, ஜிம்பாப்வே, சாட், சூடான் ஆகிய நாடுகள் கபிலாவை ஆதரித்தன. ருவாண்டா, உகாண்டா, புருண்டி ஆகிய நாடுகள் கபிலாவை எதிர்த்தன. காங்கோவில் உள்ள கனிம வளங்களை கைப்பற்றுவதும் பாதுகாப்பு ரீதியாக ஆட்சி அமைப்புகளை கட்டுப்படுத்துவதுமே இந்த போரின் நோக்கங்களாக இருந்தன. இந்த போரினால் சுமார் 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். பெரும்பாலான உயிரிழப்புகள் நோய்களாலும் பசி பட்டினி போன்றவற்றாலும் ஏற்பட்டன. ஏராளமானோர் அகதிகளாக தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறினர். குழந்தை படைகள், முகாம்களில் பாலியல் வன்முறை, மனித உரிமை மீறல்கள் ஆகியவை அதிகரித்தன. இது 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகில் மிகப்பெரிய மனித இழப்பை ஏற்படுத்திய போராகும். 2001இல் லாரன்ட் கபிலா கொல்லப்பட்டதை அடுத்து அவரது மகன் ஜோசப் கபிலா பதவியேற்றார். 2002இல் பிரிட்டோரியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து 2003இல் முழுமையான போர் முடிவு ஏற்படுத்தப்பட்டு அமைதி அரசு நிறுவப்பட்டது. போரில் ஈடுபட்ட குழுக்கள் அனைத்தும் இந்த அரசில் பங்கு பெற்றன. 2005இல் மக்கள் வாக்கெடுப்புடன் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 2006இல் காங்கோவில் புதிய ஜனநாயக தேர்தல் நடைபெற்றது. ஜோசப் கபிலா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் கிழக்கு காங்கோவில் இன்று வரை ஆயுத குழுக்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த கலவரத்தின் தாக்கம் காங்கோவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்றும் காணப்படுகிறது.